கண்ணுங்களே வாழை பாருங்க, காரி வச்சிருச்சு. மொந்தம் வாழை நல்லா இருக்குது பாருங்க. ஒரு கன்று வச்சது தான் இவ்வளோ கன்று ஆகிப்போச்சு. ஆனால் நல்லா வந்துட்டு இருக்குது கண்ணுங்க. மொந்தம் வாழை கண்ணுங்களே குழம்புக்கு காயில் நம்ம நாட்டு வெண்டைக்காய் ஊனி இருக்குது. நாட்டு வெண்டைக்காய் பொரிச்சிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன். பச்சை மிளகா, நாட்டு வெண்டைக்காய் எல்லாம் ஊனி இருக்குது. பொரிச்சிட்டு போகலாம் வந்தேன். பாருங்கள் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு வச்சுன்னா நாட்டு வெண்டைக்காய். பச்சை மிளகு பொரிக்கிறது பாருங்கள் கண்ணுங்களே. ஊனியது நம்ம மஞ்சக்காட்டில் ஊனி இருக்கிற பச்சை மிளகு தான் குழம்புக்கு பொரிக்கலாம். விளைஞ்சது பார்த்து நம்ம பொரிக்கணும். நம்ம மஞ்சக்காட்டிலே வெங்காயம் வச்சுட்டாங்க, பச்சை மிளகு செடி வச்சுருக்குது. பச்சை மிளகாவும் காஞ்சினா வரமிளகாவும் எல்லாம் நமக்கு நம்ம வீட்டிலே உற்பத்தி பண்ணிடலாம். கொஞ்சம் இடம் இருந்துன்னா இந்த மாதிரி காயெல்லாம் நீங்களும் வைங்க. நமக்கு வீட்டில் எல்லாமே எடுத்துடலாம், காசு கொடுத்து வாங்காமையே. பாருங்க கண்ணுங்களா, கத்திரிக்காய் வச்ச செடி பாருங்கள். கத்திரிக்காய் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு அறுத்துடலாம். பார்த்துங்க அழகாக இருக்குது. சின்ன செடி தான், காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. சின்ன செடி தான் பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நம்ம வீட்டுக்கு வேண்டாம், குழம்புக்கு காய் எல்லாமே கிடச்சிருச்சு. தக்காளி செடி ஊந்திருக்குதுங்களே. இந்த தக்காளி இனிமேல் தான் பழமாகும், அப்போ நம்ம பொரிச்சிடலாம். காய் நல்லா பிடிச்சிருக்குது. பழுத்ததுக்கப்புறம் நம்ம பொரிக்க வந்துடலாம். நாங்களே பெரிய வெங்காயம் ஊந்தினது 2 ஊந்தினாங்க. எப்படி வந்திருக்கேன் பார்க்கலாமா. அவ்வளோக்கு பெருக்கலை கண்ணுங்களா, சின்னதாக தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி குழம்புக்கு வேண்ட காயெல்லாம் கிடச்சாச்சு கண்ணுங்களா. நம்ம காட்டில் கிடச்ச காய்கள், ஊனிய காய்கள் கண்ணுங்களா. குழம்புக்கு காயில் நம்ம நாட்டு வெண்டைக்காய் ஊனி இருக்குது. நாட்டு வெண்டைக்காய் பொரிச்சிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன். பச்சை மிளகா, நாட்டு வெண்டைக்காய் எல்லாம் ஊனி இருக்குது. பொரிச்சிட்டு போகலாம் வந்தேன். பாருங்கள் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு வச்சுன்னா நாட்டு வெண்டைக்காய். பச்சை மிளகு பொரிக்கிறது பாருங்க கண்ணுங்களே. ஊனியது நம்ம மஞ்சக்காட்டில் ஊனி இருக்கிற பச்சை மிளகு தான் குழம்புக்கு பொரிக்கலாம். விளைஞ்சது பார்த்து நம்ம பொரிக்கணும். நம்ம மஞ்சக்காட்டிலே வெங்காயம் வச்சுட்டாங்க, பச்சை மிளகு செடி வச்சுருக்குது. பச்சை மிளகாவும் காஞ்சினா வரமிளகாவும் எல்லாம் நமக்கு நம்ம வீட்டிலே உற்பத்தி பண்ணிடலாம். கொஞ்சம் இடம் இருந்துன்னா இந்த மாதிரி காயெல்லாம் நீங்களும் வைங்க. கண்ணுங்களா, கத்திரிக்காய் வச்ச செடி பாருங்கள். கத்திரிக்காய் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு அறுத்துடலாம். பார்த்துங்க அழகாக இருக்குது. சின்ன செடி தான் பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நம்ம வீட்டுக்கு வேண்டாம், குழம்புக்கு காய் எல்லாமே கிடச்சிருச்சு கண்ணுங்களா. நம்ம காட்டிலே கிடச்ச காய்கள், ஊனிய காய்கள்.